ஹலோ எவ்ரிவன். நான் ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, மெயினா வந்து இது இப்ப வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரியுமே வந்து அந்த கண்ட்ரிய பார்த்து பயப்படுற மாரி இருக்கட்டும். அது அந்த மனுஷன பார்த்தாவே எல்லாரும் வந்து பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படிங்கன்னா, அவரு யாருனாக்க நார்த் கொரியாவோட கிம் குன். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்கள பத்தி ஒரு முக்கிய பார்க்க போறோம். அதாவது அங்க வந்து என்னென்ன மாரி வந்து சட்டங்கள் இருக்கு? அந்த சட்டங்கள்னால வந்து மக்கள் வந்து எவ்வளவு வந்து கஷ்டப்படுறாங்க? அத வந்து அவர் எப்படியெல்லாம் வளர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இத பத்தியெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம 8 விஷயங்கள வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த 8 பாயிண்ட்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, யார் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாம அந்த கிம் ஜாங் அவங்களோட அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேட்டையெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாரி சேட்டைகள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் இங்க இதுல பார்க்க போறோம். வாங்க உள்ளே போலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, இதுல கிம் ஜாங் அப்பா இருக்காங்க. அப்பாவோட அப்பா. ஸோ கிம் ஜாங்கோட அப்பா என்ன பண்றாங்கன்னாக்க, இவங்களுக்கு அதாவது அவங்க அப்பாவோட அப்பாவுக்கு ஒரு அ அந்தப்புற அழகியல வந்து செட் பண்ணி வைக்கிறாராம். அதாவது 1970ல அந்த 70ஸ் காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அப்பாவுக்கு அந்தப்புற அழகிகள வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. செட் பண்ணி வச்சோன்னா, அவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா, வெரி குட், வெரி குட். அம் கீப் இட் அப் அப்படிங்கிற மாரி வந்து பேசியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்ல இந்த மாரி ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சுனாக்க, நம்ம அம்மா, அப்பா அப்பா என்ன பண்ணுவாரு? "ஏய்! நீ இந்த வேலையா பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து திட்டுவாங்க. ஸோ ஆனா, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து கீப் இட் அப்ன்னு சொல்லியிருக்காராம். அதாவது அது மட்டும் இல்லாம, அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, அ ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்களா இருந்தாலும், எதா இருந்தாலும், அவங்க நடக்கிற அந்த ஒரு அது வந்து வெரி குட்ன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1983ல பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து ஹேண்ட் பிக்டு ஹார்ன் அப்படிங்கிற நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரட் மாரி நடத்துவாங்களாம். அந்த பேரட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அதாவது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல படிச்சாலும், அந்த பெண்கள் எல்லாம் ஸ்கூல், காலேஜ் எங்க படிச்சாலும், அந்த பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதுல கலந்துக்கணும். கட்டாயம் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சட்டத்த வந்து அப்பயிலருந்து இப்போ வரையும் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்பர் 2. நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து மெயினா நீங்க பார்க்கக்கூடியது. ஏன்னா, இப்ப நம்ம ஊர்லலாம் வந்து நெறைய பிரச்சனை நடக்குது. ஒரு குற்றம் பண்ணாக்கா, அவங்கள மட்டும் தான் வந்து ஜெயில்ல எடுத்து போடுவாங்க. ஆனா, இங்க அப்படி கிடையாது. இங்க என்ன பண்ணீங்கன்னாக்க, கிம் ஜாங் உன் என்ன பண்ணுவாருனாக்க, "தப்பு பண்ணிட்டியா? உன்னால நீ தப்பு பண்ணன்னா, அந்த குடும்பத்தையே வந்து புடிச்சு கொண்டா போலீஸ்ல ஸ்டேஷன்ல போட்டுருவாங்களாம். ஜெயில்ல போட்டு அவனுக்கே தண்டனை குடுப்பாராம். ஏன்னு கேட்டாக்க, அது ரீசன் சொல்லுவாராம். இவன் வந்து நீங்க ஒழுங்கா வளர்த்திருந்தா, நீங்க இந்த மாரி வந்து அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான். அதனால தான் உங்களுக்கும் சேர்த்து இந்த தண்டனை அப்படிங்கிற மாரி வந்து இந்த மாதிரி ஒரு கொடுமையெல்லாம் வந்து அங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இவரு ஆஹ் இதான் பிஎம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. அந்த லவ் பண்ணி அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னாக்க அந்த அங்க உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் வீட்டு பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மிகப்பெரிய ஒரு பிரேசனே வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து ஒரு பாடகர். ஸோ அவங்க வந்து நிறைய மேடைகள்ல வந்து பாடுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இவங்களுக்குள்ள ஒரு லவ் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணாலும் இவர் என்ன பண்றாருனாக்க அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பொண்ணு யூஸ் பண்ண அதாவது பாடின பாட்டு சிடி எல்லாத்தையும் கொண்டாந்து புல்ட்ரஸ்ல வச்சு எல்லாத்தையும் ஏத்தி எல்லாத்தையும் கேன்சர் அதாவது இருக்கிற இடம் தெரியாம வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பேர் உட்பட கூட இதுல வந்து மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஷயம் என்னன்னாக்க அவர் வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இப்ப வரையும் வந்து அவங்க அப்பா அம்மா போய் பார்க்கறது கிடையாதாம். அவங்க வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 பையன், ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த 2 பையன், ஒரு பொண்ணு. பையனோட இந்த இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமா அந்த பொண்ண தான் வந்து பிடிக்குமாம். ஸோ அதனால அந்த பொண்ணு வந்து இப்ப ரீசென்ட்டா அத பத்தி கூட நெறைய வந்து ஆர்டிகல் வந்திருக்கு. என்னன்னாக்க அந்த பொண்ணு இப்பதான் அவங்க மேபி வந்து அடுத்த பிஎம் கூட பிரசிடென்ட் ஆகுறதுக்கு, அவங்க அதிபர் ஆகுறதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னாக்க இதுல இதுல நிறைய ஸ்டோரி இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப ரீசெண்டா அவங்க இதுல இருந்து ஒரு சோல்ஜர் வந்து தப்பிச்சு சவுத் கொரியா போயிட்டாங்க. ஏன்னா சவுத் கொரியாவும் நார்த் கொரியாவும் எப்போதுமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கும். அது இல்லாம இந்த இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் எப்படி இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு நார்த் கொரியா சவுத் கொரியா. ஸோ இதுதான் வந்து இப்ப அங்க மெயினா வந்து பாக்குறாங்க. அப்ப அவர் வந்து தப்பிச்சு ஓடிடுறாரு எங்க சவுத் கொரியாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க போய் இந்த மாதிரி சொல்றாரு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் வந்து அடுத்த அதிபரா வரப்போறாங்க அப்படிங்கிற வந்து அங்க வந்து அவர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் ஓகே. அடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பையன், ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் வந்து அவங்களுக்கு செல்ல பிள்ளையா வந்து அதாவது கிம் ஜாங் உன்னுக்கு வந்து மிக முக்கியமா அதாவது அவரோட செல்ல பிள்ளையா வந்து வளர்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. நம்ம போன்ல பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கிரேசியா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம வந்து நம்ம ஊர்ல இருந்து இப்ப இங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இப்ப நம்ம சென்னையில இருந்து பெங்களூர் போனோம்னாக்க நம்மளுக்கு வந்து எந்த விதமான பர்மிஷன் யார்ட்டையும் கேட்க வேண்டிய தேவையில்லை.
நம்ம வந்து ஒரு அடுத்த கண்ட்ரி போனோம்னா தான் இமிகிரேஷன் முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சு போவோம். பட் ஆனா இதுல மிக வினோதமான ஒண்ணு என்னன்னாக்க, இவங்க வந்து ஒரு ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போனோம்னா தான் அங்கே கவர்மெண்டோட பர்மிஷன் வேணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து தனியா ஒரு லெட்டர் பேட் எழுதி அவங்க குடுத்துட்டு அது ஓகே சொன்னா மட்டும்தான் அந்த ஊருக்கு வந்து போ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அங்க உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வந்து இப்படிதான் சொல்லப்படுறாங்க. இதுல வந்து என்னன்னாக்க மெயினா வந்து பார்க்க போறது அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க எந்த விதமான இப்ப நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம ஊர்ல நியூஸ் எல்லாம் இருக்கு, நியூஸ் எல்லாம் வந்து அடிக்கடி வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நடக்குது எல்லாமே சுதந்திரமா வந்து இங்க யாரு என்ன பண்ணாலும் எல்லாருக்கும் வந்து எல்லா மக்களுக்கும் தெரியற மாதிரி வந்து நம்ம நியூஸ் போடுவோம். எல்லா வெளிப்படையா இருக்கு. ஆனா அங்க வந்து அப்படி கிடையாது. ஏன்னாக்க அங்க நீங்க ஒரு நியூஸ் போடணும்னா அந்த நியூஸை வந்து நீங்க அங்க உள்ள கிம் ஜாங் அவங்கள்ட்ட வந்து நீங்க பர்மிஷன் வாங்கினாதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நியூஸையே வந்து உள்ள நீங்க போட முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்க அந்த நியூஸ் வந்து அவர் என்ன நியூஸ் கொடுக்குறாங்களோ அந்த நியூஸும் வந்து ஒரு 4 டைம் 5 டைம் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அந்த நியூஸே வந்து நீங்க போட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த அங்க வந்து எந்த விதமான கூகுளோ பேஸ்புக்கோ எதுவுமே வந்து அங்க யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு ஒரு குடும்பம் என்ன நடக்குதுன்னாக்க அங்க அவங்க படிக்கிற அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களோட ஹிஸ்டரி இந்த 2 பாடம் தான் அவங்க வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி படிக்கிறாங்களும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த 2 பாடங்கள்லயும் வந்து மிக முக்கியமா அவங்க அப்பாவோட அவங்க அவரோட பெருமைகளை மட்டும்தான் வந்து அந்த ஹிஸ்டரியில வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. வேற எந்த விதமான ஹிஸ்டரியோ வேற எந்த நாட்டோட ஹிஸ்டரியோ வந்து எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க இதை மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து வச்சிருந்திருக்காங்க. இதுவும் மிகப்பெரிய கிரேசியானது ஒண்ணுதான். ஏன்னாக்க கிரேசியோட ஒரு டைம் வந்து நம்மளுக்கு வந்து சும்மா ரொம்ப ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா ரீசெண்டா இந்த கொரோனா டயத்துலலாம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சம்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாங்க. ஸோ அந்த காலகட்டங்கள்ல அவங்க வந்து என்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்னு தெரியாது. பட் அங்க உள்ள மக்கள் வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சோத்துக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கட்டும் அது எல்லாம் இருக்கு. ஆனா எதுவுமே வந்து வெளியில வராது. பர்டிகுலரா வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காருனாக்க நான் இவர் வந்து அதிகம் மியூசிக் கேட்கறதுல வந்து அதிகமா இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். அது மட்டும் இல்லாம வாலிபால்லயும் வந்து அதாவது வாலிபால் பேஸ்கெட் பால்லயும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு என்ன பண்றாருனாக்க இதுல இவர் வந்து ஒரு ஸ்பீக்கர் வாங்குறாரு. அந்த ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா 44,000 கோடி அப்படிங்கிறாரு. அதுல அவ்வளவு ஸ்பீக்கர் வந்து அவர் வாங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மக்கள்லாம் வந்து ஒரு சைடு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு சாப்பாடுக்கே கஷ்டம் இல்லாம இருக்காங்க. ஆனா இவருமான ஒரு தியேட்டர் ஒண்ணு கட்டியிருக்காராம். அந்த தியேட்டர்ல வந்து எல்லாரும் போய் படம் பார்க்கறது கிடையாது. 1000 பேருக்கு மேல வந்து ஒரு போய் படம் பார்க்கலாம். அந்த பெரிய ஒரு தியேட்டர் கட்டிட்டு ஆனா அவர் மட்டும்தான் போயிட்டு அதாவது கிம் ஜாங் உன் தான் போயிட்டு அந்த தியேட்டர்ல படம் பார்ப்பாராம். மத்த யாருமே வந்து அங்க படம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன இவ்வளவு காசை கட்டி ஆனா இங்க போயிட்டு அவர் மட்டும் தான் வந்து அந்த படத்தை போய் பார்ப்பாராம். வேற யாரும் வந்து இதுல மிகப்பெரிய ஒரு புல்லட் படாத ஒரு ட்ரெயின் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல தான் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து அவங்க அப்பா காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னா நீங்க வந்து எந்த விதமான ஒரு மிசைலை விட்டு அடிச்சாலும் அதோட புல்லட் ப்ரூஃப்னால வந்து அந்த ட்ரெயினுக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயின்ல எப்போதுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிசைல் இருந்துகிட்டே இருக்குமா. அந்த மிசைல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை யாராவது அட்டாக் பண்றாங்கன்னு நினைச்சிட்டாக்க அந்த மிசைல் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னாக்க வெளியாகி போயிட்டு வந்து அவங்களை அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து அங்கே பாத்தீங்கன்னாக்க அந்த ட்ரெயினோட காஸ்ட் பாத்தீங்கன்னாக்க 135 பில்லியன் டாலர் அளவுக்கு உள்ள அந்த இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 135 மில்லியன் டாலர் அளவு உள்ள யூஎஸ் டாலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ட்ரெயினோட காஸ்ட் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரெயினை வந்து அவங்க வந்து இப்போ வரையும் வச்சிருக்காங்க. அது லாஸ்ட் 7வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா 8வது பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா இதுல மிக முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா இவங்க அண்ணனை வந்து இவங்க சொன்ன 2 பேரும் வந்து அண்ணன் தம்பி அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஸோ இந்த அண்ணனை கொல்றதுக்கு பிளான் பண்ணி கொடுத்ததே பாத்தீங்கன்னாக்க இந்த சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அவங்க அண்ணனை வந்து கொலை பண்றதுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட தங்கச்சி எப்படிப்பட்ட தம்பின்னு பாருங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக முக்கியமான ஒரு சில நியூஸ் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். இது இல்லாம இன்னும் நிறைய அங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நார்த் கொரியாவில் நடக்கிற மிக முக்கியமான மக்களுக்கும் சரி அங்கே உள்ளவங்களுக்கும் எல்லா விதமான டார்ச்சரை கொடுக்குறதா இருக்கட்டும். பட் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி எல்லாரும் இருக்கீங்கன்னா அவரை வந்து பார்த்தாக்க மற்ற எல்லா கண்ட்ரிகளுமே வந்து பயப்படுற அளவுக்கு அவங்கள்ட்ட அணு ஆயுதங்கள் வந்து இப்போ வரையும் அதிகமாக வச்சிருக்க மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து மற்ற கண்ட்ரி எல்லாம் இப்போ ரீசெண்டா கூட இதுக்கு போயிட்டு ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்களோட படைகளை கூட அவங்களுக்கு அனுப்புறதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து உக்ரைனுக்கு எதிராக இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதை தான் வந்து இன்னைக்கு பாக்குற மாதிரி இருந்தோம். நம்ம அடுத்த வீடியோலாம் அடுத்ததை பார்ப்போம். நாம ஆனந்த் பாலா. பாய்.